தங்கமயில் வேலை செய்யும் வீட்டிற்குச் சென்றபோது அந்த வீட்டுப் பாட்டி அவளது உடல்நிலையை புரிந்து கொண்டு ஓய்வெடுக்கச் சொல்கிறார். அன்று மாலை அந்த வீட்டுப் பெண்மணி அக்கா தன் உறவினர்களான அஞ்சலியும் சரவணனும் வீட்டிற்கு வருவதாக கூறி அவர்களுக்கு காபி பலகாரம் செய்து தரும்படி மயிலிடம் கேட்கிறார். மயில் கடைக்குச் சென்று பால் வாங்கி வரும்போது சரவணன் அஞ்சலியை அழைத்துக் கொண்டு பைக்கில் வருவதைக் கண்டு கலக்கமடைந்து ஒதுங்கி நிற்கிறாள். வீட்டிற்கு வந்த அஞ்சலியும் சரவணனும் அங்கிருப்பவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த வீட்டுப் பெண்மணி சரவணன் ஒரு மளிகை கடை வைத்திருப்பதாகவும் மிகவும் நல்லவர் என்றும் பாராட்டி பேசுகிறார். தங்கமயில் டீ எடுத்துக்கொண்டு வரும்போது அவளது கைகள் நடுங்குகின்றன. அவளை பார்த்த அதிர்ச்சியில் சரவணன் எழுந்து நிற்க அஞ்சலி அவரை தடுத்து, அவள் வெறும் வேலைக்காரிதான், உட்கார் என்று கூறி கையை பிடித்து அமர வைக்கிறாள். இதைக் கண்டு கண்கள் கலங்கிய மயிலின் கண்ணீர் துளிகள் சரவணனின் கையில் விழுகின்றன. மயில் அழுது கொண்டே உள்ளே செல்ல அந்த வீட்டு அக்கா அஞ்சலியிடம் மயிலின் கணவன் அவளை பிரிந்து சென்றுவிட்டதாகவும் அவள் தற்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் கூறுகிறார். இதைக் கேட்டு சரவணன் மிகுந்த மனவேதனை அடைகிறான். தான் அவசரப்பட்டு அவளை தப்பாக பேசிவிட்டோமே என்று வருந்துகிறான். வேலை முடிந்ததும் மயில் மனபாரத்துடன் கோயிலுக்குச் செல்கிறாள். அங்கே சாமி கும்பிட்டுவிட்டு வரும்போது மயங்கி விழுகிறாள். கூட்டத்தில் இருந்த கோமதி முதலில் மயிலை வன்மத்துடன் பார்த்தாலும் அங்கிருந்த ஒரு செவிலியர் மயில் கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தவுடன் பதற்றமடைகிறார். உடனடியாக அவளை மருத்துவமனையில் சேர்க்கிறார். மருத்துவர்கள் மயில் 2 மாத கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்ததும் கோமதி தன் வீட்டு வாரிசைச் சுமக்கும் மருமகளை நினைத்து உருகுகிறார். உடனடியாக பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் தகவல் தெரிவிக்கிறார். மருத்துவமனைக்கு வந்த சரவணனிடம் மயில் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் உனக்குத் தெரியுமா என்று கோமதி கேட்க சரவணன் தனக்கு முன்பே தெரியும் என்றும் ஆனால் கோபத்தில் அது தன் குழந்தையாக இருக்காது என்று சொல்லிவிட்டதாகவும் ஒப்புக்கொள்கிறான். இதைக் கேட்டு ஆத்திரமடைந்த கோமதி, அறிவில்லாமல் பேசிவிட்டாயே என்று சரவணனை ஓங்கி அறைகிறார். மருத்துவமனையில் சரவணனுக்கு விழுந்த அந்த அறை அங்கிருந்த அனைவரையும் ஒரு நிமிடம் அதிர வைத்தது. கோமதி ஆத்திரத்துடன், என்ன வார்த்தை சொல்லிட்ட? பெண்டாட்டி மேல கோவம் இருந்தா அவளை திட்டிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். ஆனா வயித்துல வளர்றது உன் ரத்தம்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு பழிய போட்டையே, இதுக்கு உன்னை என்ன பண்ணலாம் என்று கத்துகிறார். பாண்டியன் அதிர்ச்சியில் சிலையாக நிற்கிறார். தன் குடும்ப கௌரவம் நியாயம் என்று பேசியவர் இப்போது தன் மகனே இவ்வளவு பெரிய தவற்றைச் செய்திருப்பதை எண்ணி தலைகுனிகிறார். சரவணன் அழுது கொண்டே, தப்புதான்மா, அவ ஏற்கனவே ஒரு முறை பொய் சொன்னதால இதுவும் பொய்யோன்னு கோபத்துல பேசிட்டேன். ஆனா அவளோட அந்த கண்ணீர் என் மேல பட்டப்போவே என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு என்று புலம்புகிறான். தங்கமயிலுக்கு மெல்ல நினைவு திரும்புகிறது. கண் விழித்துப் பார்க்கும்போது எதிரே பாண்டியனும் கோமதியும் சரவணனும் நிற்பதைக் கண்டு மிரண்டு போய் எழுகிறாள். என்னை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சு பொழைச்சுப்பேன், நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன் என்று பயத்துடன் கூறுகிறாள். அப்போது கோமதி அவள் அருகில் சென்று, மயிலு, என்ன மன்னிச்சிடும்மா, உன்னை இந்த நிலைமையிலையும் வேலைக்கு அனுப்பிட்டு வேடிக்கை பார்த்து எங்களைச் சொல்லணும். நீ சுமந்துட்டு இருக்கிறது இந்த வீட்டு வாரிசு, இனிமே நீ எங்கூடதான் இருக்கணும் என்று பாசத்துடன் அவள் கையை பிடித்துக் கொள்கிறார். சரவணன் மெல்ல அவள் அருகில் வந்து, மயிலு, நான் பேசினதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அஞ்சலியை நான் காதலிச்சு இங்க கூட்டிக்கிட்டு வரல. அவங்க அப்பா எனக்கு உதவி செஞ்சவரு, அந்த நன்றிக்காக தான் வந்தேன். என் மனசுல என்னைக்குமே நீ மட்டும்தான் இருக்க என்று உருகுகிறான். பாண்டியன் முன்னே வந்து, நடந்தது நடந்து போச்சு, இனியும் என் மருமக வெளியூர்ல கஷ்டப்படக்கூடாது, இப்போவே வீட்டுக்கு கிளம்புங்க என்று அதிகாரத்தோடும் அதே சமயம் அன்போடும் கூறுகிறார். தங்கமயில் அழுது கொண்டே, எனக்கு ஒரு தப்பு நடந்தா கேட்க என் புருஷன் வருவார்னு நம்புனேன். ஆனா அவரே என்னை சந்தேகப்பட்டப்போதான் எனக்கு உலகமே இருண்டு போச்சு என்று குமுறுகிறாள். சரவணன் அவளது கைகளை பிடித்துக்கொண்டு, இனி ஒருபோதும் அவளை பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறான். மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பாண்டியன் மற்றும் கோமதியுடன் தங்கமயில் மீண்டும் வீட்டிற்குள் நுழைகிறாள். மயில் மீண்டும் வந்ததை பார்த்ததும் வீட்டின் மற்ற உறுப்பினர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். பாண்டியன் அனைவரையும் கூப்பிட்டு, இனிமே இந்த வீட்ல தங்கமயில முன்னாடி இருந்ததை விட அதிக மரியாதையோட இருப்பா, அவளை யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். சரவணன் மயிலுக்காக ஸ்பெஷலாக உணவு சமைத்துக் கொண்டு வந்து கொடுக்கிறான். மயிலு, உன் மேல இருந்த கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம பேசிட்டேன், ஆனா இனிமே உன்னையும் நம்ம குழந்தையையும் கண்ணுல வச்சு பார்த்துப்பேன் என்று மயில் அருகில் அமர்ந்து பேசுகிறான். மயில் மெல்ல புன்னகைத்தாலும் அவளது மனதில் சரவணன் சந்தேகப்பட்ட அந்த வடு இன்னும் ஆறாமல் இருக்கிறது. மறுநாள் காலை சரவணனை பார்க்க அஞ்சலி வீட்டிற்கே வந்து விடுகிறாள். சரவணா, நேத்து ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆச்சு? ஏன் சொல்லாம கிளம்பிட்ட? அந்த சின்ன பொண்ணு மயில் இப்போ எப்படி இருக்கா என்று சகஜமாக விசாரிக்கிறாள். இதைக் கேட்டதும் கோமதிக்கு கோபம் வருகிறது. அஞ்சலி, அவ ஒன்னும் சின்ன பொண்ணில்ல, இந்த வீட்டு மகாலட்சுமி, என் மருமக. இனிமே அவளை பத்தி விசாரிக்கும்போது கொஞ்சம் மரியாதையா பேசு என்று முகத்தில் அடித்தாற்போல கூறுகிறார்.
அஞ்சலி அதிர்ச்சியடைந்து சரவணனை பார்க்கிறாள். சரவணன் அஞ்சலியிடம், அஞ்சலி, இது எங்க குடும்ப விஷயம். என் பொண்டாட்டியும் குழந்தையும் தான் எனக்கு முக்கியம். நீ கிளம்பு என்று கராராகச் சொல்லிவிடுகிறான். அஞ்சலிக்கு தன் அவமானம் தாங்கவில்லை. இவளுக்காகவா என்னை இப்படி பேசுற என்று கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறுகிறாள். இதையெல்லாம் உள்ளே இருந்து கவனித்துக் கொண்டிருந்த மயிலின் கண்களில் இப்போது நிம்மதி பெருமூச்சு தெரிகிறது. தன் கணவன் தன் பக்கம் நிற்கிறான் என்ற தைரியம் அவளுக்கு வருகிறது. பாண்டியன் தனது பேரன் அல்லது பேத்தியை எதிர்நோக்கி மகிழ்ச்சியில் இருக்க, கோமதி மயிலுக்கு சீமந்தம் செய்வது போல இப்போதே ஏற்பாடுகளை கவனிக்கத் தொடங்குகிறார். பாண்டியன் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்திருக்க, அஞ்சலி மட்டும் அவமானத்தில் துடித்துக் கொண்டிருந்தாள். என்னை ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, அந்த தங்க மயிலால் தானே எனக்கு இந்த நிலைமை, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விடமாட்டேன் என்று வஞ்சனத்துடன் கிளம்புகிறாள். வீட்டிற்குள் கோமதி மயிலுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்துப் போட்டு அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறார். சரவணன் ஒரு நிமிடம் கூட மயிலை விட்டு விலகாமல் அவளுக்கு தேவையான உதவிகளைச் செய்கிறான். மயிலு, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அஞ்சலி உன்னை வேலைக்காரின்னு சொன்னப்போ என்னால எதிர்த்து பேச முடியல. ஆனா இனிமே உனக்காக நான் யாரையும் எதிர்ப்பேன் என்று அவளது கைகளை பிடித்துக் கொள்கிறான். திடீரென்று ஒரு நாள் அஞ்சலி மீண்டும் பாண்டியன் வீட்டிற்கு வருகிறாள். இந்த முறை அவள் தனியாக வரவில்லை. தன் கையில் சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு வருகிறாள். சரவணா, இங்க பாரு, நீ யார உன் பொண்டாட்டின்னு கொண்டாடுறியோ அவளை பத்தின உண்மை இதுதான் என்று சில புகைப்படங்களை மேசை மீது வீசுகிறாள். அதில் தங்கமயில் ஒரு பழைய வீட்டில் ஒரு ஆணுடன் பேசுவது போன்ற புகைப்படங்கள் இருந்தன. இவ அந்த வீட்ல வேலை செஞ்சப்போ அங்கிருந்த ஒருத்தரோட நெருக்கமா இருந்தா. அது தெரிஞ்சுதான் அவ புருஷன் அவளை துரத்திட்டான்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு என்று அஞ்சலி விஷத்தை கக்குகிறாள். சரவணன் அந்த புகைப்படங்களை பார்த்துவிட்டு ஆவேசமாக எழுகிறான். ஆனால் அவன் கத்துவது மயிலிடம் அல்ல, அஞ்சலியிடம். அஞ்சலி, நிறுத்து. இது என் மாமா வீடு. அங்க இருக்கிறது மயிலோட அண்ணன் முறை. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ எங்க வாழ்க்கையில விளையாட பார்க்கறேன்னு நல்லா தெரியுது. இனியும் நீ இந்த வாசல்ல நின்னா மரியாதையே வேற மாதிரி இருக்கும். வெளியே போ என்று கர்ஜிக்கிறான். பாண்டியனும் முன்வந்து, என் மருமகளோட குணத்தை பத்தி எனக்கு தெரியும். அடுத்தவங்க பேச்சைக் கேட்டு ஆடுற குடும்பம் இது கிடையாது. நீ கிளம்பலாம் என்று கராராகச் சொல்லிவிடுகிறார். அஞ்சலி ஆடிப்போய் அங்கிருந்து ஓடுகிறாள். மயில் கண்களில் நீர் வழிய சரவணனை பார்க்கிறாள். சரவணன் அவளை அணைத்துக் கொண்டு, அழாத மயிலு, இனிமே நம்மளை பிரிக்க யாராலையும் முடியாது என்கிறான். ஒரு வழியாக பாண்டியன் குடும்பத்தில் இருந்த அனைத்து புயல்களும் ஓய்ந்து மகிழ்ச்சியும் அமைதியும் குடியேறுகிறது. அஞ்சலி வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு பாண்டியன் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் நிலவியது. பாண்டியன் மெல்ல மயில் அருகில் வந்து, மயிலு, இத்தனை நாள் உன் அருமை தெரியாம இந்த வீட்ல உன்னை தப்பா பேசிட்டோம். எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே சந்தோஷமாயிரு என்று மனதாரக் கூறுகிறார். சரவணன் தன் கடையை பார்த்துக் கொள்ளும் நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் மயிலுடன் செலவிடுகிறான். ஒரு நாள் மாலை சரவணன் மயிலுக்கு பிடித்த மல்லிகை பூவை வாங்கிக் கொண்டு வருகிறான். மயிலு, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம வாரிசு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பெரிய வளகாப்பு நடத்தலாம்னு அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணிருக்காங்க. உன்னோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடலாம் என்று உற்சாகமாக சொல்கிறான். மயில் நெகிழ்ச்சியுடன், எனக்கு என் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லையேங்க, இந்த வீடும் நீங்களும் தான் எனக்கு எல்லாமே என்று கண் கலங்குகிறாள். இதைக் கேட்டுக்கொண்டிருந்த கோமதி குறுக்கிட்டு, அப்படி சொல்லாத மயிலு, இனிமே நீ இந்த வீட்டு பொண்ணு, ஊரே மெச்சும்படி உனக்கு வளைகாப்பு நடக்கும் என்று உறுதியளிக்கிறார்.